சதேன் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஊரும் பேரும் தோற்றமும் மாற்றமும் அப்படின்னு நம்ம சிலபஸில் பகுதியில் 14வது தலைப்பாக இருக்குது. சரியா? அந்த காணொலியில் இது 2வது பாகம். முதல்ல நம்ம திணை வகை சார்ந்து பார்த்தோம் இல்லையா? நம்மளுடைய மூதாதையர்கள் பண்டைய தமிழர்கள் என்ன செய்திருக்காங்கன்னா, இயற்கையோடு ஏந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து அவங்க எங்கே நகர்ந்து சென்றார்களோ, தான் வாழ்ந்த பகுதியில் என்ன பேர் சொல்லி அழைத்தார்களோ, இப்போ மலை சார்ந்து வாழ்ந்தாங்கன்னா அந்த மலைநாடு அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. சரியா? மலையடிப்பட்டி அந்த மாதிரி. சரியா? தன்னுடைய விலங்கினங்களை அடைப்பதற்காக பயன்படுத்தியது பட்டி. அப்போ அது சார்ந்து பேர் வைத்துக்கிட்டாங்க. ஆக அந்த தமிழர்கள் என்ன செய்திருக்காங்கன்னா, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில் என்ன இருந்ததோ அந்த பேரையே தான் அடுத்தடுத்து நகர்ந்து சென்ற ஊர்களுக்கும் பேர் வைத்து கொண்டார்கள். நம்ம பார்த்தோமா? அப்போது இப்போ திணை வாழ்க்கையிலேருந்து அடுத்து எங்கே வந்திருக்கோம்னா நாடு. அதாவது நாடுன்னு எப்படி உருவாகியிருக்கும்? இப்போ முதல்ல அவங்கவுங்க ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு மாறினாங்க, அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. சரியா? இப்போ குறிஞ்சி நில மக்கள் தான் வாழ்ந்த பகுதியிலேருந்து நகர்ந்து செல்லும் பொழுது ஆழ்வார்குறிச்சி, கல்லிடைக்குறிச்சி அப்படின்னு தன் நிலம் சார்ந்த பேரை வைத்து கொண்டார்கள். இங்கே நமக்கு அடுத்து நாடும் நகரமும் எப்படி உருவாயிருக்கும், எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கான தோற்றம் எப்படி இருந்தது, மாற்றம் எப்படி இருந்தது, அதுக்கான சான்றுகள் நமக்கு எங்கேருந்தெல்லாம் கிடைச்சிருக்கு நம்ம இலக்கியங்கள்லேருந்து அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நாடு என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா, மக்கள் வாழும் நிலம் என்று பொருள். மக்கள் வாழும் நிலத்திற்கு நாடு என்று பொருள். சரியா? மூவேந்தர்களின் ஆட்சிக்குட்பட்ட தமிழ்நாட்டின் பகுதிகள் சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு என்று அழைத்தனர். அதாவது மூவேந்தர்களின் ஆட்சிக்குட்பட்ட பகுதி என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவங்கவுங்க வாழ்ந்த பகுதிக்கு ஒவ்வொரு பேர் வைத்து கொண்டார்கள். அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், நாகரிகங்கள், அந்த நாட்டினுடைய வளம் எல்லாமே கொஞ்சம் வேறு வேறாக இருந்தது. எப்படி திணைகளில் 4 திணைகளும் வேறு வேறாக இருந்ததோ அது போன்ற இவங்களுடைய நாட்டு பிரிவுகளும் வேறு வேறு பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் கொண்ட கலாச்சாரங்களை கொண்டதாக இருந்தது. சரியா? தமிழகத்தின் சிறப்பை உணர்த்தக்கூடிய அந்த சொற்றொடர்கள் என்ன அப்படின்னா, சேரநாடு வேளமுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. வேளம்னா யானைன்னு எடுத்தோம். அதான் அந்த அளவுக்கு சேரநாட்டில் யானைகளினுடைய படைபலம் ஜாஸ்தியாக இருக்கும். சரியா? அடுத்து சோழநாடு சோறுடைத்து. சோழ நாட்டில் எப்போவுமே பஞ்சம் பட்னின்னு இருக்காது, அந்த அளவுக்கு விவசாயம் செழித்து இருக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. சரியா? ஆனால் உண்மையில் அப்படி இருந்ததா? சோழ நாட்டில் யாருமே பசி பட்னியோடு இல்லையா அப்படின்னா, வரலாற்றை ஆய்ந்து பார்த்தால் நிச்சயமாக அப்படி இருக்கவே முடியாது. அங்கேயும் பசி பட்னி இருந்திருக்கிறது. ஆனாலும் அந்த ரேஷியோ சொல்லுவோம் இல்லையா, அதிகபட்சமாக எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத பொறுத்து இங்கே சோழ நாடு சோறுடைத்துன்னு சொல்கிறாங்க, பாண்டிய நாடு முத்துடைத்துன்னு சொல்கிறாங்க. பாண்டிய நாட்டில் நமக்கு நல்லாவே தெரியும், வரலாற்று பகுதிகளில் படிச்சிருப்பீங்க. நம்மளுடைய தூத்துக்குடியில் தான் அந்த முத்து குளிக்கக்கூடிய அந்த நகரமாக இருந்தது. முத்து நகரம்னே அதுக்கு பேர், மற்றொரு பேர். சரி, ஏன்னா அந்த அளவுக்கு முத்துக்கள் அங்கே விளைந்ததாக இருந்தது. சரி, அதனால் பாண்டிய நாடுனாலே முத்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. தொண்டை நாட்டில் அதிகமாக படித்தவர்கள் சான்றோர்கள் நிறைந்த நாடாக இருந்திருக்கிறது. சரியா? இப்போது இது எல்லாமே நமக்கு ஒவ்வொரு வினாவாக கேட்கலாம். சரியா? நான் முதலே சொன்ன மாதிரி நம்மளுடைய நாடும் நகரம் அப்படிங்கிறதுக்கான மாற்றங்கள் தோற்றங்கள் பற்றிய நம்ம சங்க இலக்கியங்களில், நம்மளுடைய இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள் எங்கெல்லாம் சான்று கிடைக்கிறதோ அதெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம் சொன்னோம் இல்லையா? அது தொல்காப்பியத்திலையும் சங்க இலக்கியத்திலையும் தமிழகத்தை சேர சோழ நாடு, தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றன. அதுபோக வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. இங்க மூவர் அப்படிங்கிறது சேர சோழ பாண்டியர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரியா? வன்புகழ் மூவர் அப்படின்னா நல்ல வலிமையான புகழ் பெற்றவர்களாக சிறப்பு பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. மூவேந்தர்களுடைய காலத்தை வரையறுத்து கூற இயலவில்லை. இந்த மூவேந்தர்கள் எப்போ ஆண்டார்கள், எப்போ அவங்களுடைய முடிவு இருந்தது அப்படிங்கிறதுக்கான இதுதான், இதுலேருந்து இது வரைக்கும் அவங்க இருந்தாங்க, அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. ஏனெனில் வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாஸ்திரம், அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. ஏன் சொல்ல முடியல அப்படின்னு நான் சொல்றதுக்கான காரணங்கள் புரிகிறதா? அதாவது இந்த நூற்றாண்டுலேருந்து இந்த நூற்றாண்டு வரைக்கும் இவர்களுடைய ஆட்சி இருந்தது அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா நம்மளுடைய அர்த்த சாஸ்திரம், அசோகர் கல்வெட்டு, மகாபாரதம், வால்மீகி ராமாயணம் இவற்றில் கூட இவர்களை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது. அப்போ இவங்களுடைய காலம் எப்போதான் இருந்தது அப்படின்னா தெரியல.
ஏன்னா தொல்காப்பியம் மிக பழமையான இலக்கிய நூல் இல்லையா, அந்த நூல்லையும் இவர்களை பற்றிய குறிப்பு இருக்கிறது, அதுக்கப்புறமும் இவங்களை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிற பொழுது அவருடைய அறுதியிட்டு சொல்ல முடியலன்னு சொல்றாங்க. எனவே அவர்கள் பன்னெடும் காலத்திற்கு முற்பட்டவர்கள் என்பதை அறிய முடிகிறது. மூவேந்தர்களுள் சேரர்களை பழமையானவர்கள் என்பதை சேர சோழ பாண்டியர் அப்படிங்கிற அந்த சொல் குறிக்கிறது, தொடர் குறிக்கிறது. அதாவது 3 வேந்தர்கள் சொல்கிறோம், நம்ம சோழ சேர பாண்டியர்கள்னு சொல்ல மாட்டோம், இல்லை பாண்டிய சோழ சேரர்கள்னு சொல்ல மாட்டோம். நம்ம சொல்கிற அந்த அடைமொழியை எப்படி இருக்கும் அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்கிறது மூலமாகவே சேரர்கள் தான் மிக பழமையானவர்களாக தொன்று தொட்டு வாழ்ந்தவர்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேரர்களின் நாடு இது குடநாடு எனப்பட்டது. சேரர்களுடைய நாடு என்ன சொல்லப்பட்டது, இதில் குடநாடு என்று சொல்லப்பட்டது. இவருடைய தலைநகரம் எதுவாக இருந்தது அப்படின்னா வஞ்சி மாநகரம். சரியா? மேற்கு மலை தொடரில் இந்த நகர் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பெரியாற்றங்கரையில் இருந்தது. எங்கெல்லாம் இருந்துச்சு? அரபிக்கடலில் அரபிக்கடலில் கலக்கக்கூடிய அந்த இடத்துல பெரியாற்றங்கரையில் இந்த வஞ்சி மாநகரம் இருந்தது. இந்த நகரை கருவூர் என்றும் அழைத்தனர். அதாவது வஞ்சி மாநகரத்தை கருவூர் என்றும் அழைத்திருக்கிறார்கள். அதற்கு வஞ்சி மாநகரத்துக்கான மற்றொரு பெயர் அது. தொண்டி, முசிறி, காந்தலூர் ஆகியவை சேர நாட்டின் துறைமுக பட்டினங்கள் ஆகும். இது எல்லாமே நமக்கு ஒன் வேர்டில் கேட்கலாம். ஒரு மதிப்பெண் வினாக்களாக அப்படியே எப்படி மாற்றி படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. வினாக்கள் நாமளே உருவாக்கணும், அதற்கான விடை என்னவாக இருக்கணும் அப்படிங்கிற மெத்தட்லேயே தான் படிக்கணும். அப்படின்னா தான் நிச்சயமாக நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக மறக்காது. சேரர்களின் கொடி வில் கொடி, பூ, பனம்பு. சரியா? சேர நாட்டினுடைய எல்லைகள் பண்டைய சேர நாடு என்பது இன்றைய கேரள பகுதிகளும் தமிழ்நாட்டின் சேலம், கோவை மாவட்டங்களின் பகுதிகளும் இணைந்த பகுதியாக இருந்தது. சேர நாட்டினுடைய எல்லைகள் எங்கே இருந்தது அப்படின்னா சேரநாடு என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய கேரளா பகுதி முழுவதும் இருந்திருக்கிறது. அது போக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலம், கோவை மாவட்டங்கள், சரியா, இன்னும் கொங்கு தமிழ் இருக்கக்கூடிய அந்த பாலக்காடு அந்த ஏரியாலாம் நமக்கு சேர நாடாகத்தான் இருந்திருக்கிறது. அப்புறம் சேலம், கோவை பகுதிகள் கொங்கு நாடு என்று அழைக்கப்படுகின்றன. எவையெல்லாம் கொங்கு நாடு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா சேலம், கோவை பகுதிகள். கொங்கு மண்டலம் எதெல்லாம் அங்கே எப்படி அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னா அங்கே யாரெல்லாம் அங்கே வாழ்ந்த புலவர்கள் யார், அங்கே சான்றோர்கள் யார் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம பார்த்துட்டோன்னா இதோட தொடர்ச்சிகளை கொஞ்சம் நீங்கள் அதிகமாக பார்த்துக்கோங்க. நான் சான்றுக்காக கொடுத்துருக்கேன். அதாவது கொங்கு மண்டலத்தின் எல்லைகள் கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது கார்மேக கவிஞர் இயற்றிய அந்த நூலில் கொங்கு மண்டலம்ங்கிறது எதை குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னா நம்மளுடைய கொங்கு மண்டலத்தின் உடைய எல்லைகள் எங்கெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவை எது அப்படின்னா வடக்கில் பெரும்பாலை, தெற்குல பழனிமலை, கிழக்குல மதிர்கரை, மேற்குல வெள்ளிமலை. ஆக இந்த எல்லைகளில் முழுவதுமாக கொங்கு நாடு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத கொங்கு மண்டல சதகம் என்ற நூலில் நம்மளுக்கு சான்று கிடைக்கிறது. அப்புறம் கொங்கு மண்டலத்தில் அடங்கியிருந்த பகுதிகள் எதெல்லாம் இப்போ என்ன பேர் இருக்கு, இதுக்கு என்ன பேர் வேணும்னு நம்ம ஞாபகம் வரணும் இல்லையா? இதெல்லாம் இப்போ பெரும்பாலை, பழனிமலை நமக்கு தெரியும், மதிர்கரை, வெள்ளிமலை இதெல்லாம் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ என்னவாக அழைக்கப்படுகிறது அப்படின்னா நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், சேலம், கரூர் இந்த பகுதிகள் எல்லாம் தான் கொங்கு மண்டலத்தினுடைய எல்லை பகுதிகளாக இருந்திருக்கிறது. அதற்குள்ள சுற்றி அந்த எல்லைகளாக அமைந்த ஊர்களாக இன்றைக்கு இருக்கப்படுகிறது. சரியா? புறம் என்ற சொல் சிறந்த ஊர்களை குறிப்பதாகும். அதாவது இப்போ முதல்ல நாடு பார்த்தோம், அடுத்து நகரத்துக்கு வந்திருக்கிறோம். நாடுகள் எப்படி எல்லை குறிக்கப்பட்டது அப்படிங்கிறத நான் சேர சோழ பாண்டியர்கள் நாடுகள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சேர நாட்டினுடைய அந்த கொங்கு மண்டலம் அதனுடைய எல்லைகள் என்ன, அதனுடைய சான்றுக்காக சில ஊர்கள் எந்த இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி சேர சோழ பாண்டியர்களுடைய நகரங்களையும் அதனுடைய நாடுகளும் எங்கே இருந்தது, எல்லைகள் எங்கே இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சேர்ந்து பார்த்துக்கோங்க. சரியா? இப்போது நமக்கு அடுத்து நகரத்துக்கு வர்றோம். நகரம் அப்படிங்கிறது சொல்லும் பொழுது புறம் அப்படிங்கிற அந்த சொல் எதை குறிக்கிறது? இந்த புறம் அப்படிங்கிற அந்த சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா சிறந்த ஊர்களைத்தான் குறிக்கிறது. அப்போ காஞ்சிபுரம் சான்றா என்ன சொல்றோம்? காஞ்சிபுரம். அடுத்து கடற்கரையில் உருவாகும் நகரங்களை பட்டினம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மீனவர்கள் வாழக்கூடிய பகுதியில் குப்பம்னு சொல்கிறோம், இப்போ அழைக்கப்படுகிறது நமக்கு தெரியும், மீனவ குப்பம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கரை ஓரங்களில் அமைக்கப்படும் நீலாங்கரை, திருவான்மியூர், இப்படி நம்ம கரை சார்ந்த பகுதிகளுக்கு இன்றைக்கும் அந்த பெயர்கள் இருக்கு சான்றாக. அதே மாதிரி கடற்கரையில் உருவாகக்கூடிய அந்த நகரங்களுடைய பெயர் என்னவாக இருந்திருக்குன்னா பட்டினம் அப்படின்னு அழைக்கப்பட்டு இருக்கிறது. அது காவிரி பூம்பட்டினம். இந்த காவிரி பூம்பட்டினம் நம்ம சிலப்பதிகாரத்துல எல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை இல்லையா? அடுத்து கடற்கரை சிற்றூர்கள்
பட்டினம், பாக்கம் இரண்டுமே கடற்கரை சிற்றூர்கள். சரியா? பட்டினம் பாக்கம், மேடவாக்கம் இதெல்லாம் இன்னும் இருக்கு நமக்கு சான்றாக. இன்றைக்கும் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நம்ம வைத்திருக்கக்கூடிய பெயர்கள். நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள் குப்பம் ஆகும். நொச்சி குப்பம், அதாவது நெய்தல் நிலம்னா நமக்கு தெரியும் கடலும் கடல் சார்ந்த பகுதி இல்லையா, அங்கே இந்த குப்பம்ங்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது. சான்றுக்கு நொச்சி குப்பம். இது மாதிரி நிறைய ஊர்கள் இருக்கிறது. இனிமேல் நம்ம எங்கே செல்லும் பொழுதோ இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஊரின் பெயரை பற்றிய ஒரு சின்ன ஒரு ஆய்வு அப்படின்றது நம்ம மனசுக்குள்ளே ஓடிச்சுனாலே இது எந்த திணை சார்ந்த ஊராக இருந்திருக்க முடியும், இல்லை எந்த சேர சோழ பாண்டியர்களில் எந்த நாட்டை சார்ந்து இது இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு கணிப்புக்கு வரலாம். சரியா? பண்டைய சேரநாடு என்பது இன்றைய கேரளா பகுதிகளும் தமிழ்நாட்டின் சேலம், கோவை மாவட்டங்கள் பகுதிகளிலும் இணைந்ததாகும். சேலம், கோவை மாவட்டங்கள் பகுதிகள் கொங்கு நாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இதெல்லாம் இன்றைக்கு நகரமாக எப்படி அப்படியே சேரநாடாக இருந்தது, சேரநாடாக இருந்து எப்படி ஊர்களாக நகரங்களாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இதெல்லாம். அடுத்து மலை இடப்பெயர்கள். திராவிடத்தின் அடிப்படையில், திராவிட நாட்டினுடைய அடிப்படையில் மலைவாழ் மக்கள் திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று கபில் சிவலபில் சொல்லியிருக்கிறார். கபில் சிவலபில் குறிப்பிடுகிறார். அதாவது மலைவாழ் மக்களை தான் திராவிடர்கள், இவங்க மலைநில மனிதர்கள் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா கபில் சிவலபில் சொல்லியிருக்கிறார். சரியா? இந்தியாவின் வடக்கு, மேற்கு, கிழக்கு மாநில இடப்பெயர்களில் திராவிட இடைச்சொற்களின் நேரடி தொடர்பு இன்று வரை நீடிக்கிறது. அதாவது இந்தியாவில் வடக்கு மேற்கு மீதி இடங்கள்ல எல்லாம் இன்றும் நம்மளுடைய தொடர்பு அங்கே இருந்திருக்கும், அவங்க அங்கே போயிருக்காங்க, இல்லை நாம அங்கிருந்து இங்கே வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான சான்றுகளாக இன்றும் அந்த சொற்கள் நீடிக்கின்றன. வடமேற்கு இந்தியாவில் திராவிட மலைப்பெயர்கள் எதெல்லாம் இருக்கு அப்படின்னா சமஸ்கிருத மொழியில மலைய என்று வழங்கப்படுகிறது. வடமொழியில் மலைய என்ற சொல் மலபார்க்கு மேற்கே உள்ள மலைகளை குறிக்கிறது. எப்பவுமே வல்லின ஒற்று பக்கத்துல மற்றொரு வல்லின எழுத்து வராது. சரியா? இங்க தவறாக இருக்கிறது. மலையத்துவஜ பாண்டியன் என்ற மன்னனின் பெயர் மலைய என்ற சொல்லின் திராவிட தொடர்புக்கு அரண் சேர்க்கிறது. சரியா? மலையத்துவஜ பாண்டியன் என்ற மன்னனின் பெயர் மலைய என்ற சொல்லின் திராவிட தொடர்புக்கு அரண் சேர்க்கிறது. அதாவது மலை அப்படிங்கிற அந்த சொல் எங்கெல்லாம் எப்பெல்லாம் கையாளப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மலைன்னு மிக உயரமான இடத்துக்கு தான் மலைன்னு பார்த்தோம், இல்லை திணைகளை பார்க்கும் பொழுது முதல் காணொலியில் பார்த்துருப்போம். நீங்கள் கொஞ்சம் இது தெரியல அப்படின்னா அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதனுடைய தொடர்பு புரியும். சரியா? அது சார்ந்த இடங்கள் இப்போ எங்கெல்லாம் இருக்குது, என்னவாக அழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சான்றோடு நான் அடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து மலை குடியிருப்புகள். நீலகிரியில் உள்ள தோடர் இனத்தவர் பால், எருமை, கொட்டில்களை புனித இடமாக கருதுவார்கள். எனவே அவற்றை சுற்றி உயர்ந்த மதிச்சுவர்களை எழுப்பியிருப்பார்கள். இன்றைக்கும் தோடரின மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பண்பு, இது ஒரு கலாச்சாரம். என்ன அப்படின்னா அவங்க இந்த எருமை பால் கொடுக்கக்கூடிய ஆணிரைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப செல்வமாக நினைப்பாங்களாம். அதனால முதல் வசதி எதுக்கு செய்வாங்கன்னா இந்த ஆணிரைகளுக்கு தான் செய்வாங்க. மிக உயரமான சுவர்கள் எழுப்பப்பட்டு அவங்க பாதுகாப்பாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பண்பு கொண்டவர்களாக தோடரின மக்கள் இருக்கிறார்கள். அடுத்து குறும்பூர் மொழியில் தாழ்வாரத்தை சொல்மெட்டு என்று, அதாவது தாழ்வாரத்தை குறிக்கும் சொல் மெட்டு ஆகும். குறும்பூர் மொழியில தாழ்வாரத்தை குறிக்கக்கூடிய சொல் என்ன அப்படின்னா மெட்டு. அப்போ ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் உள்ள ஜாதப்பு எனப்படும் திராவிட பழங்குடியினர் குடியிருப்புகள் மலை உச்சிகளில் அமைந்துள்ளன. இன்னைக்கு நம்ம போய் அதெல்லாம் பார்க்கலாம். அந்த இடத்துல மலை உச்சிகளில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள் இன்றும் இருக்கிறார்கள் தானே, தமிழகத்தில் இருக்காங்க, நம்ம இந்தியா முழுவதுமே சொல்லப்போனால் இருக்கிறார்கள். தென்னிந்தியாவில் மலை என்ற இடப்பெயர்களுடைய சிறப்பிடங்கள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் மலை என்ற சொல் 17 இடப்பெயர்களில் இருக்கிறது. சரியா? பின்னோட்டமாக இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்றதுக்கான அன்றைக்கு இருந்த அந்த சொல்லாட்சி இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டு வருகிறது. ஏன்னா தலைப்பு என்ன அப்படின்னா ஊரும் பேரும் தோற்றமும் மாற்றமும் இல்லையா, அதைத்தான் தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அப்படி மலை என்ற சொல் 17 இடப்பெயர்களில் நமக்கு இன்றைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. ஆந்திர மாநிலத்தில் மல் என்ற வேர் சொல் ஐகார ஈற்றுக்கு பதிலாக ஆகார ஈற்று பெற்று மல அப்படின்னு சொல்றாங்களாம். கர்நாடகாவில் மலை என்ற சொல் 15 இடப்பெயர்களிலும் மலை என்ற சொல் ஒரு இடத்திலும், அதாவது தோணிமலை அப்படிங்கிற இடத்துல குறிக்கப்படுகிறது. அடுத்து கேரளா மாநிலத்திலும் 10 இடங்களில் மலை என்ற சொல் விகுதி பெயராக அமர்ந்திருக்கிறது. சரியா? ஆக
கேரளாவில், கர்நாடகாவில், வட இந்தியாவில் நம்மளுடைய திராவிட சொல்லான மலை அப்படிங்கிற சொல் வடமொழியில் எங்கெல்லாம் குறிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? இது ஒவ்வொன்றும் அப்படியே வினாக்களாக கேட்கலாம். மலை என்ற சொல்லை அடிப்படையாக கொண்ட இனப்பெயர்கள் எதெல்லாம் இருக்குது, எந்த இடங்கள்ல, எந்த மாநிலங்களில் நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்னா, மால் பஹாடியா அப்படிங்கிறது ஜார்ஜ்கண்டில் இருக்குது. சரியா? அந்த இனப்பெயர்கள் அந்த ஜார்ஜ்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய இனப்பெயர்கள் என்னவா இருக்கு? மால் பஹாடியா. மல அரையன் அப்படிங்கிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கக்கூடிய கேரளம் அந்த பகுதி. மலக்குறவன் நெடுமங்காடு கேரளம். இங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய இனப்பெயர்கள். சரியா? மலமூத்தன் எர்நாட்லேயும், எர்ணாகுளம் இருக்கு இல்லையா, எர்ணாகுளம் சொல்லுவோம் இல்லையா, அதுலேயும் கேரளாவில் இருக்கக்கூடிய பகுதி. கோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னா நீலகிரியில் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இதெல்லாம் சான்றுகள் தான். சரியா? இது போக இன்னும் நிறைய பெயர்கள், ஊரும் பேரும் படிக்கணும் நம்ம. சரியா? இது மாதிரி படிச்சுக்கணும் தொடர்ச்சியாக அப்படிங்கிறதுக்கான காணொளி தான் இது. இந்த காணொளியில் நாடும் நகரமும், அதாவது ஊரும் பேரும் தோற்றமும் மாற்றம் அப்படின்னு அந்த தலைப்பு கீழே இரண்டாவது காணொளியாக நாடும் நகரமும் மலை சார்ந்த பகுதிகள் இன்றைக்கு எப்படியெல்லாம் இருக்கிறது, இன்றைக்கு எங்கெல்லாம் அந்த எல்லை பகுதிகளாக அமைந்திருக்கிறது, அதற்கான சான்றுகள் நம்மளுடைய இலக்கண இலக்கிய நூல்களில் எங்கெல்லாம் இருந்தது அப்படிங்கிறதுக்கான தொகுப்புகளோடு இந்த காணொளி முடிந்திருக்கிறது. இது போன்ற காணொளிகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வரும்பொழுது நம்ம எப்படி படிக்கணும், எப்படி பிரித்து படிக்கணும், எப்படி தொடர்பாக படிக்கணும், நோட்ஸ் எப்படி எடுக்கணும், இப்படி படிக்கிறது மூலமாக நிச்சயமாக நம்மளால் மதிப்பெண் பெற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற காணொளிகள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா உஸ்தாதியன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.